ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் அண்ட் சாரி ஃபார் தட், பட் ஒர்த் வாட்சிங். ஸோ என்னோட வீடியோவில் எந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இருக்காது, ஜஸ்ட் ஜம்ப் கட்ஸ் தான். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஸோ C++, ரைட்? ஒய் நாட் C++, ரைட்? ஸோ இதுதான் டாபிக். எதனால் C++ வேணாம், நீங்கள் படிக்க வேணாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை எதனால் அதை படிங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, எஸ்பெஷலி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அண்ட் தென் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சு இப்போ ஒரு ஜாபுக்குள்ளே போயிருக்கீங்க, ஒரு 1 இயர் தான் ஆகுது, இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட டார்கெட் ஆடியன்ஸே. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, பை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மைண்ட் செட்ஸ் நான் உங்களுக்கு செட் பண்ணணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எதையும் வந்து இதை பண்ணுங்க, இதை பண்ண வேணான்ற ஃபேவராலாம் நான் பேச போகிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃபேக்ட் பேஸ்ட், இல்லையா? நிறைய பேருக்கு நான் 2013 நான் பாஸ்ட் அவுட். ஸோ நான் 2013 என் மைண்டில் என்ன கேள்வி இருந்ததோ இப்போ வரைக்கும், இப்போ 2025 பாஸ்ட் அவுட் ஆகிற இந்த வீடியோ எடுக்கிறப்போ 2025 பாஸ்ட் அவுட் ஆகிறவங்களுக்கு வரைக்கும் இந்த கேள்வி இருக்கு. மேபி ஃபியூச்சரில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எதனால நான் C++ படிக்கணும், இல்லை எதனால நான் C++ படிக்கக்கூடாது? இந்த 2 கேள்வி தான். இதில் ப்ரிடாமினண்டா இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாரும் அதை படிக்க வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த கேள்வி யாருக்கு வரும்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி வரும். ஒன்ஸ் ஜாபுக்குள்ள போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளுக்கு யாருக்கும் இந்த கேள்வி வராது. அது ஏங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ஜட்ஜ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், C and C++. இதை எப்போ நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, மெயினாக காலேஜில் தான். நான் படித்தப்பையும் எனக்கு சிலபஸில் இருந்தது. ஆனால் அப்போ வந்து எனக்கு அதோட சேர்த்து ஜாவா இருந்தது, பட் பைத்தானே கிடையாது அப்போல்லாம். பட் இப்போ நீங்கள் எந்த ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் C++ இருக்கு, ஆனாலும் பைத்தானும் இருக்கு, ஜாவாவும் இருக்கு. ஆட் பண்ணியிருக்காங்களோ எதையும் ரிமூவ் பண்ணலை, அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இந்த பர்டிகுலர் வீடியோ என்னை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய காலேஜஸ் டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜஸ்க்கெல்லாம் அப்பப்போ லைக் வீக்கெண்ட்ஸில் நான் வந்து விசிட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு டாக் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒர்க் ஷாப்க்கோ டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கூப்பிடுவாங்க. ஐ யூஸ் டு விசிட். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டயர் 2 அண்ட் டயர் 3 காலேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி வரும். C++ படிக்கணுமா இல்லை வேண்டாமா? டயர் 1ல் இருக்கவங்க இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஸோ நானும் டயர் 2 காலேஜ் தாங்க. அதுக்கு முன்னாடி நான் டிப்ளமோ படித்தேன். அது ஒரு டயர் 3 காலேஜ் தான். இங்கே டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறது பிரச்சனை கிடையாது. அதையும் சொல்லிடுவேன். பிகாஸ் எந்த ஒரு இடத்துலையும் இந்த வீடியோவை நம்ம டைவர்ட் பண்ண வேணாம். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதோட அஜெண்டாவே வேற, ரைட்? ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்பப்போ சொல்லிக்கிறேன், ரைட்? நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்கவும் தான் இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 5-6 இயர்ஸில் கேட்பாங்க, நானும் சொல்லுவேன். பட் இது ஒரு வீடியோவாக நான் போடணுன்றத இது வரைக்கும் நான் பெருசாக திங்க் பண்ணலை. பட் தென் ஐ தாட் ஓகே, திஸ் இஸ் த டைம் டு மேக். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 1 மினிட் ஷார்ட் ஒன்று போட்டிருப்பேன் இதை பற்றி. ஸோ அதுலேயே நிறைய பேர் இந்த கமெண்ட்டை கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஜஸ்டிஃபை எண்ட் டு எண்ட். நீங்கள் படிக்கலாமா வேணாமா, எப்போ படிக்கணும் எப்போ படிக்கக்கூடாது, C and C++. ஃபைன். ஸோ நான் ரீசெண்டாக நடந்த ஒரு கான்வர்சேஷனே சொல்கிறேன். நான் ஒரு காலேஜ் போயிருந்தேன். அங்கே எல்லாமே பேசி முடிச்சுட்டு இறங்கி வரப்போ ஒரு பையன் வந்தாப்புல. அவர் வந்து கேட்டார், அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் சொன்னேன், சரி கேளுங்கப்பா. இல்லை இந்த டவுட்டு கேட்டாவே நான் யார்கிட்ட கேட்டாலும் காலேஜ் விசிட் பண்ணுறவங்கள்ட்டலாம் கேட்டால் டென்ஷன் ஆகுறாங்க. அப்படின்னா டென்ஷன் ஆகிற மாதிரி என்னப்பா டவுட் கேட்க போகிற, தட்ஸ் ஓகே. நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கும். நீ எவ்வளோ குட்டி கேள்வி ஆனாலும் கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். பிகாஸ் நானும் அந்த இடத்தெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கேன். அந்த பையன் கேட்டது C++ நான் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்து லைக் இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான் கொண்டு போனேன். நான் சொன்னேன், சரி இது ஒரு நல்ல கேள்வி தான், ரொம்ப வருஷமாக இந்த கேள்வி இருக்குது. ஸோ இது வந்து அந்த கோழி முட்டை கான்செப்ட் தான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ நான் வந்து உன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். நான் எஸ் ஆர் நோ ஸ்டேட்மெண்ட், நான் வந்து பைனரி ஆன்சர் சொல்ல போகிறதில்ல, 0, 1 எஸ் ஆர் நோ சொல்ல போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு ஜஸ்டிஃபை இட். அப்போ வந்து அந்த பையன் வந்து நான் சொன்ன கேள்வி பதில் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, எதுக்காக நீ வந்து இப்போது C++ படிக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்வி உனக்கு எதனால் வந்துச்சு அப்படின்றப்போ ஃபஸ்ட் அந்த பையன் என்ன சொன்னான்னா, இல்லை C++ வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, அதை மட்டும் படிச்சுட்டா மீதி எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சிடலாம், பைத்தான் ஜாவாலாம் ஈஸியாக இருக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது உண்மைதான். சரி நீங்கள் C++ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை. சரி பைத்தானாவது படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை. எதனால் 2மே படிக்கல அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான், இந்த கேள்வியால் தான். எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போது எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னு தெரியாதனால இன்னுமே அவர் எதையுமே படிக்கல, ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இப்போ அடுத்த கேள்வி கேட்டேன். சரி ஓகேப்பா. வேற என்ன? சரி இதுக்கு நான் ஆன்ஸர் பண்றேன். ஸோ நீங்க 2மே இன்னும் படிக்கல. இந்த கேள்வியால நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க. சரி இத அப்படி வச்சுருவோம். இது கஷ்டமா இருக்கு. அதனால இத ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? அப்பதான் மித்த லாங்குவேஜ்லாம் ஈஸியா இருக்கும். அந்த கேள்விய நம்ம நிறுத்திருவோம். இந்த கான்செப்ட் இங்கேயே நிறுத்திருவோம். பட் ஐ வில் கிவ் அன் ஆன்ஸர் ஃபார் தட். அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடுத்து வேற என்ன உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? இதுக்காக தான் நான் சி++ படிக்கணும். நான் சொன்னேன் இல்ல நெறைய கம்பெனிஸ் என் காலேஜ்ல வந்தா ஆப்டிட்யூட் ஃபர்ஸ்ட் இந்த கோடிங் டெஸ்ட்ல வந்து சி++ தான் கேட்கறாங்க. அப்ப படிங்க. ஐ டோல்ட் ஹிம். தென் டூ இட். யூ ஹேவ் அ சாலிட் ரெக்வயர்மென்ட் இல்லையா? அப்ப படிங்க. அது ஆன்ஸர் ஓகே. அடுத்து வேற என்ன கேள்வி? இல்ல எனக்கு வந்து ரீசென்ட்டா வந்து காலேஜஸ்க்கு வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி, எம்பெடிங் சிஸ்டம் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்தாங்க. அவங்கலாம் சி++ கேட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் ரெக்வயர்மென்ட் இருக்கு. நீங்க படிக்கலாம். ரைட்? வேற என்ன? நான் கேட்டேன். அவ்வளோதான் என்கிட்ட வேற இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன படிக்கலாம்னு சொல்றீங்களா? எஸ். அந்த பையன் கேட்ட கேள்விக்கு பேஸ் பண்ணி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லல. 2 கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அத வச்சு ஓகே. அப்போ நீங்க மெஜாரிட்டியா நீங்க இத படிக்கலாம்னு சொல்றீங்க. பிகாஸ் அந்த 2 இடத்துல ரெக்வயர்மென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் பேசுறேன்ப்பா உங்கிட்ட. நான் என்ன கேள்வி நீ கேட்பேன்றத நான் எதிர்பார்த்தேன். அந்த கேள்வி ஆனா நீ கேட்கல. அது என்ன தெரியுமா? மார்க்கெட். ஜாப் மார்க்கெட். அதான் நான் சொன்னேன் அந்த பையன்ட்ட. 1/2 மணி நேரம் பேசுனோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிற ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் எனக்கும் இருந்ததுங்க. அவ்ளோ கேள்வி எனக்கும் இருந்தது. எஸ்பெஷலி இந்த சி++. நான் 2003ல பாஸ்ட் அவுட் ஆகுறப்பயே எனக்கு இருந்தது. அப்பவே நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்? அத இப்ப நான் அந்த பையனுக்கு சொல்றேன். நீங்க ஓவரால் ஜாப் மார்க்கெட் நான் சொல்றது ஓவரால் இந்தியா கிடையாது. ஓவரால் சி++ஓட ஜாப் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2023 ஸ்டாட்ஸ் படி ஜாப் ஸ்கேனர் வெப்சைட், அனலிட்டிக்ஸ் இந்தியா மேகசின்ஸ் இவங்கள்ட்டலாம் இந்த ஸ்டாட்ஸ் இருக்கும். இந்த ஓவரால் சி++ஓட மார்க்கெட் 2023ல 10% இருந்தது. ஓவரால். அப்ப இந்தியால எவ்வளோ இருக்கும்? மேபி ஒரு 50% வச்சுக்கலாம். இந்தியால மட்டும் 50% வச்சுக்கலாமே. 10% இருந்தது. 2024ல இதோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சு 6-7% அப்படின்னு மாறுச்சு. 2024ல. 2025ல ரைட் 5-6.5% அப்படின்னு சொல்லி இன்னும் குறைய ஆரம்பிக்குது. இந்த சி++ஓட ஜாப் மார்க்கெட். ஓகேங்களா? சரி. சி++ அதோட மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சி++ இஸ் அ வெரி ஓல்ட் லாங்குவேஜ் அண்ட் ஃபாதர் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோ லாங்குவேஜ் ஆகட்டும், பைத்தன் ஆகட்டும், அது மாரி இன்னும் நெறைய லாங்குவேஜஸ். ஈவன் சம் ஆஃப் தி பேக்கேஜஸ் இன் ஜாவா இது எல்லாம் அது ஒரு 10, 15 லாங்குவேஜஸ வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. சி அண்ட் சி++. உருவாக்குனது சி. அப்போ சி அண்ட் சி++ங்கிறது ஃபாதர் ஆஃப் சோ மெனி புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் அது மட்டும் கிடையாது. யூனிக்ஸோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எழுதுனது, லைனக்ஸோட கர்னல்ஸ் எழுதுனது, விண்டோஸ் மேக்கோட கர்னல்ஸ் எல்லாமே ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட கர்னல்ஸ் எழுதுனது எல்லாமே சி++ல தான். ஆண்ட்ராய்ட டெவலப் பண்ணது, அந்த பிளாட்ஃபார்ம டெவலப் பண்ணது அகைன் சி அண்ட் சி++ தான். இதோட அட்வான்டேஜஸ் இவ்வளவும் இருக்கு. ரைட்? அண்ட் இட்ஸ் மோஸ்ட் செக்யூர்ட் லாங்குவேஜஸ். இட்ஸ் ஆல் ஓகே. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் அதனோட மார்க்கெட் என்ன? வாட் இஸ் த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. எம்பெடிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாம் இண்டஸ்ட்ரி இந்த மாரி இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் தே ஆர் ஸ்டில் யூசிங் திஸ் சி அண்ட் சி++. ஓகே. இட் ஹாஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பட் எண்ட் ஆஃப் டே மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? ரெக்வயர்மென்ட் தான் தேவை. இப்போ ஒரு இயர் பாஸ்ட் அவுட் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ் ரைட்? ஒரு இயர்ல பாஸ்ட் அவுட் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 2% நான் சி++க்குள்ள தான் போவேன்னு எய்ம் பண்ணாங்கன்னாவே அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட்? ஏன்னா நான் ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லா ரெக்வயர்மென்ட்டே சொன்னதே வந்து 6-7% அப்படின்னு. அதுல நீங்க இந்தியால மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50% நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 3% சான்சஸ் ஆர் தேர். இப்போ காலேஜ் முடிச்ச ஒரு 2% செட்டே நான் அதுக்கு தான் போவேன்னு எய்ம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இல்லையா? அப்போ வந்து வாஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதுக்கு கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் மாடர்ன் டெக்னாலஜிஸ் என்டரிங் இன்டு பிக்சர். இதோட கதை இப்படி மாறுனதுக்கு காரணம் இந்த ஏஐனாலயான்னு கேட்டா கிடையாதுங்க. ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாடியே இதோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. ஓகே. நம்ம மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம பேசலாம். வி டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் எனிதிங் எல்ஸ். நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. யூ ஹேவ் டு வேலிடேட். நான் சொல்றது அதுதான். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வருதுன்னா, இந்த கேள்விய உங்க மண்டையில புகுத்துனது யாராவது தான இருப்பாங்க. இல்லையா? அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்கல்ல. எதனால? உங்க சூப்பர் சீனியர்ஸ் இல்ல சீனியர் சொல்லியிருப்பாங்க. சி++ படி. ரைட்? சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இல்லன்னா யார் சொல்லியிருப்பா? உங்க ஃபேக்கல்டி சொல்லியிருப்பாங்க. சரி இவங்க சொன்ன இந்த குரூப் எல்லாமே ரியல் டைம்ல போயிட்டு ஒரு 3, 4 இயர்ஸ் வொர்க் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. தே ஆர் டூயிங் தேர் ஜாப். அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. ஏன்னா, நான் வந்து ஒரு 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 ஷார்ட் ஒண்ணு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? YouTubeல. அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். மேபி அந்த கமெண்ட் கூட என்ன இந்த வீடியோ போட வைக்கிறதுக்கு இன்னைக்கு தூண்டியிருக்கு.
அவர் வந்து ரொம்ப நீட்டா, டீசென்ட்டா, பொலைட்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நான் வந்து சி++ வந்து நெறைய பேருக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஜூனியர்ஸ்க்கெல்லாம் சஜெஸ்ட் பண்றேன் நான். ஆனா வந்து நீங்க அந்த ஷார்ட்ல வேற மாரி சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் வந்து என் ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றதுல தப்பு இருக்கா? பிகாஸ் ஹி வொரிட் அபௌட் நான் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றேன் அப்டின்னா, ஹி வொரிட் அபௌட் இட். ஸோ மெயினா வந்து தட்ஸ் அ குட் திங். அப்ப அத தெளிவுபடுத்திக்கிறதுல தப்பு கிடையாது. ரைட்? ஸோ இந்த குரூப் இப்ப நான் சொன்ன இந்த சீனியர்ஸ் ஆகட்டும், உங்க ஃபேக்கல்டி ஆகட்டும், தே ஆர் டூயிங் தேர் ஜாப். ஓகே. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சத வருஷம் வருஷம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் உங்க மைண்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ சம்ஹவ் யூ ஆர் காட் இன்ஃப்ளூயன்ஸ்டு வித் அ ஸ்டேட்மெண்ட். சி++ படிக்கணும். பட் நான் இப்பவுமே படிக்க வேணாம்னுலாம் சொல்லல. நான் சொன்ன மாரி ஜாப்க்கு அதான் பிளேஸ்மென்ட்க்கு வருதுன்னா படிங்க. அதான் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்கறாங்கன்னா படிங்க. தேர் இஸ் அ ரெக்வயர்மென்ட் வித் யூ வெரி கிளீன் அண்ட் நீட் ரெக்வயர்மென்ட். கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. வென் யூ கன்ஃப்யூஸ் இப்ப அந்த பையன் சொன்ன மாரி தான் 2மே நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. பிகாஸ் யூ காட் கன்ஃப்யூஸ்ட். ஸ்டார்ட் வித் சம்திங். இல்லையா? ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றதுல நிஜமாவே த புரோகிரஸ் வில் பி தேர். அதுதான் நான் சொல்வேன். ரைட். ஸோ இப்போ நம்ம திரும்ப ஃபேக்ட்க்கு வரலாம். ஸோ நம்ம ஜாப் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்ப இந்த ஜாப் மார்க்கெட் வந்து கம்மியா இருக்கும்பொழுது, அந்த பர்ட்டிகுலர் டெக்னாலஜிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம குறைச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி, இல்ல சரி ஜாப் மார்க்கெட்லாம் விடுங்க. அது நான் கேட்கல. இப்ப வந்து பைத்தான்லாம் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி சி++ நீங்க தான் சொல்றீங்க பைத்தானையே வந்து இனிஷியலா சி++ல டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. அப்ப அத படிச்சுட்டு வரலாம்ல. ஸோ ஃபாதர் லாங்குவேஜே படிச்சா இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியா இருக்கும்ல. கரெக்ட் தான். நீங்க படிக்கலாம் தான். பட் தி திங் இஸ் சி++ இந்த கேள்வி இந்த 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 ஸ்டேட்மெண்ட்ட நல்லா கவனிங்க. ஏன்னா நெறைய பேர் இந்த இடத்துல இதத்தான் டிபேட்டா நீங்க கொண்டு வரீங்க. ரைட். நான் வந்து கஷ்டமான லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். அதானே ஃபாதர் லாங்குவேஜ். ஜாப் ரெக்வயர்மென்ட் இல்ல மார்க்கெட் அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அப்ப ஃபாதர் லாங்குவேஜ நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறதுல எல்லாமே எனக்கு ஓகே தான். பட் அப்ப சி++க்கு யாரு ஃபாதர்? சி++க்கு ஃபாதர் லாங்குவேஜ் சி. ஓகே ஃபைன். சிக்கு யாரு? சிக்கு முன்னாடி பின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதுவும் பெல் லேப்ஸ்ல டெவலப் பண்ணது தான். அதுக்கு முன்னாடி பிசிபிஎல்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. 1960லிருந்து 1970 அந்த டைம்ல இந்த பிசிபிஎல் அண்ட் பி லாங்குவேஜோட புரொடக்ஷன் 0க்கு வந்துருச்சு. எதுவுமே புரொடக்ஷன்ல ஓடல. எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1970ல முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அந்த பியோட லாங்குவேஜ் பிசிபிஎல். ஏன் அத படிக்கல அப்ப யாரும்? இப்ப ஏன் அது யாரும் படிக்கல? ஸோ அதோட ஃபாதர் லாங்குவேஜ் அப்படியே நம்ம பேக் ட்ராக் பண்ணி போய்க்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அது பி அண்ட் பிசிபிஎல் இன்னும் கஷ்டம். அப்ப அதெல்லாம் படிச்சீங்கன்னா சி ஈஸியா போயிடும். அப்ப சி ஈஸியா போயிடுச்சுன்னா பைத்தான் இன்னும் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இல்லையா? வை வி ஆர் நாட் டூயிங் தட். ரைட்? பிகாஸ் நீங்க நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஏன் நேரம் இல்ல? பிகாஸ் நான் வந்து எத படிச்சா எனக்கு மார்க்கெட்ல இருக்கோ, இல்ல எத எல்லாம் சொல்றாங்களோ அத தான் நான் படிப்பேன். அப்படிங்கிறப்போ, இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு? இப்ப அட்வான்ஸ் லாங்குவேஜஸ்ன்னு நம்ம சொல்ற ஜாவா ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், இல்ல கோ ஆகட்டும், ஸ்காலா ஆகட்டும், இதுக்கெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஃப்ரேம் வொர்க் இருக்கு. ஸோ அப்ப அதுக்கான ரெக்வயர்மென்ட் அதிகமா இருக்கு. அப்ப தேர் இஸ் அன் ஆன்ஸர். அப்ப எது நம்ம படிக்கலாம்? அப்படிங்கிறது. இப்ப நீங்க 2ண்ட் இயர் படிக்கிறீங்க. இல்ல 3rd இயர் படிக்கிறீங்கன்னா, நான் சி++ படிச்சுட்டு, அதோட கஷ்ட நஷ்டங்கள புரிஞ்சுகிட்டு பைத்தான் படிக்கும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். ஜெனரலா எப்பவுமேங்க நம்ம ஒரு ஒரு கோடு போட்டு அது பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்றப்போ, பக்கத்துல அத விட ஒரு பெரிய கோடு போட்டோம்னா, நம்ம போட்ட கோடு குட்டியா போயிடும். ரைட்? அது ரியலி தட் வொர்க்ஸ் ஆக்சுவலி. தட் வொர்க்ஸ். பட் அதுக்கு டைம் வேணும் நமக்கு. இப்ப நீங்க 2ண்ட் இயர், 3rd இயர்ல இருக்கீங்கன்னா, நீங்க சி++லாம் படிச்சு, அதோட கஷ்டங்கள புரிஞ்சுகிட்டு பைத்தான் வரும்போது ஈஸி ஆயிடும். பட் யூ ஆர் இன் அ ஃபைனல் இயர். இல்ல ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. அதுல இன்னும் நான் வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, தேர் இஸ் நோ டைம் ஃபார் யூ டூ சிட் அண்ட் லேர்ன் ஆல் தி சி++ அண்ட் கம் பேக் டூ த மாடர்ன் லாங்குவேஜ். அதுக்குள்ள மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடும். அப்ப என்னைக்குமே அந்த கஷ்டமான லாங்குவேஜ படிச்சு புரிஞ்சுக்க வேணாம்னு சொல்றீங்களா? படிங்க. நீங்க பைத்தான்லாம் படிச்சுட்டு, இல்ல ஜாவாலாம் படிச்சுட்டு, அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ள போயிட்டு டைம் இருக்கும் அப்புறம். அப்புறம் டைம் இருக்கும்போது உட்கார்ந்து அதையும் படிங்க. பட் நோபடி டஸ் தட். அப்ப ரியல் ஸ்மெல் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி++க்குன்னு கிடையாது. எந்த லாங்குவேஜ் போனீங்கனாலும், இல்ல என்ன ஃப்ரேம் ஒர்க் போனீங்கனாலும், இதுதான் இங்க கான்செப்ட். இன்னும் நெறைய பேர் கேட்கறாங்க. Facebook ஆரம்பிச்சப்போ, Google ஆரம்பிச்சப்போ, அ லைக் அதுல இருக்கிற சப் சர்வீசஸ் லைக் Gmail ஆரம்பிச்சப்போ, இவங்க எழுதுனதெல்லாம் சி++. ஆரம்பிச்சப்போ நம்ம சொல்லும்போது என்னன்னா, அப்ப அதுதான் இருந்தது. அதனால ஆரம்பிச்சாங்க. ரைட்? அப்ப இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்ச எந்த ஒரு எடுத்துக்கோங்க. ஓப்பன் ஏஐ எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச Zomato, Swiggy எடுத்துக்கோங்க. அவங்க சி++ எல்லாம் ரொம்ப மினிமமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பிச்சும்போது லீடிங் லாங்குவேஜஸ் வேற இருந்தது. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கப்போ லைக் Facebook ஆரம்பிச்சப்போ, Google ஆரம்பிச்சா அப்ப அதுதான்ப்பா இருந்தது. அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்ப அதே Facebook இல்ல அதே Googleக்கு போங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட ரெபாசிட்டரி ஆர் கோட் வந்து இன்னும் சி++ல இருக்குன்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. இட் வில் பி வெரி, வெரி, வெரி லெஸ். வெரி மினிமம். ரைட்? இப்போ இந்த இந்த டாபிக் நான் பேசிட்டு இருக்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் யாராவது சி++ல வொர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ நீங்க வந்து உடனே கமெண்ட்ல நீங்க வந்து வருவீங்க. ரைட்? அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் மொதயே சொன்னது தான். இன்னைக்கும் ரெக்வயர்மென்ட் இருக்கு. இன்னைக்கும் 6-7% மார்க்கெட்ல வந்து சி++க்கு இருக்கு. அந்த 6-7%க்குள்ள நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் தான்.
ரைட்? இப்போ நீங்க சொல்லலாம், "நான் C++ல தான் ப்ரோ ஆல்ரெடி இருக்கேன். நான் Cல தான் ப்ரோ நான் ஆல்ரெடி இருக்கேன். நான் லேக்ஸ் வாங்குறேன் சேலரி. இப்ப எனக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்." ஓகே. அது உங்கள வச்சு நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து இது ஒரு அட்வைஸா வந்து ஒரு ஒரு 2025 பாஸ்ட் அவுட் ஆகுற குரூப்புக்கோ, இல்ல 2024ல பாஸ்ட் அவுட் ஆகுற ஒரு குரூப்புக்கோ நீங்க சொல்லணும் அப்டின்னா, லட்சக்கணக்கான பேர் பாஸ்ட் அவுட் ஆவாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் போயிட்டு எல்லாருமே சி++ படிங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அட்வைஸா குடுக்க முடியாது. ரைட்? இல்ல நீங்க 2% பாப்புலேஷனுக்கு 1% பாப்புலேஷன் 0.5% பாப்புலேஷனுக்கும் அந்த மாரி ஒரு அட்வைஸ நம்ம குடுக்க முடியாது. நீங்க குடுங்க. எப்படின்னா, "இதான்ப்பா ஜாப் மார்க்கெட். இவ்வளோ இருக்கு. இப்ப இது நீங்க இப்படி படிக்கலாம். நான் இருக்கேன்." அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லணும். நான் ரூ. 1,00,000 வாங்குறேன் அந்த டெக்ல அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஜாவா படிச்சேன். இனிஷியலா எல்லாம் ஜாவா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போய் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்குள்ள எனக்கு 2 இயர்ஸ் 1 இயர் 1.5 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பிக் டேட்டாக்குள்ள வந்தேன். அப்ப நான் இப்ப ரீசென்ட்டா பிக் டேட்டா வீடியோ போடுறேன். இப்ப ஏஐக்குள்ள போறேன். ஏஐ வீடியோஸ் போடுறேன். ஸோ டிபெண்ட் ஆன் தி திங் ஐ அம் ஜஸ்ட் சேஞ்சிங். ரைட்? ஒரு அட்வைஸ், ஒரு கன்சல்டிங் நீங்க குடுக்கணும் அப்டின்னா, ஓவரால் மார்க்கெட்டோட விஷயங்கள பார்த்து தான் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க வரலாம். "என்னப்பா நீ வந்து சி++ நீ வந்து மட்டமா சொல்ற." நான் இப்ப வரைக்கும் அத மட்டமா சொல்ல கிடையாது. அதுதான் அஜெண்டா. அத தான் நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட இன்னும் சில வீடியோலலாம் வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. நீ அத வந்து ரொம்ப கீழ கொண்டு போற. ஏதோ ஒரு வீடியோல வந்து நான் டெஸ்டிங்ன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் சொன்னாரு, "டெஸ்டிங் எல்லாம் நல்ல டெக்னாலஜி தான். நான் இன்னும் இருக்கேன். நான் ரூ. 10,00,000 சம்பளம் வாங்குறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம் ஆயிடுச்சு." அவருக்கு ஓகே. பட் நான் சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ என்னைக்குமே பேசக்கூடாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம என் ஃபிரெண்ட்ஸ், 1 சர்க்கிள் ஃபிரெண்ட்ஸ், 2ண்ட் சர்க்கிள் பீப்பிள், 3ர்ட் சர்க்கிள் பீப்பிள்னு நான் பேசணும். அப்பதான் ஐ அம் எ கிரியேட்டர். அதனால தான் நான் இங்க இருக்கேன். இல்லையா? ஸோ ஐ ஹேவ் டு ரிசர்ச். ரைட்? ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நான் சொல்ற விஷயம் சரியா, தப்பான்னு உங்களால ஜஸ்ட் லைக் தட் வேலிடேட் பண்ணிற முடியும். 4 எக்ஸ்பெர்ட்ட பேசுனீங்கன்னா தெரிஞ்சு போயிரும். இல்ல இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். அப்போ வந்து நீங்க வீடியோல கழுவி ஊத்தக்கூடாது இல்லையா? ஸோ ஐ ஹேவ் டு பி இன் தட் ரெஸ்பான்சிபிள். ரைட். இல்ல. நீங்க இவ்வளவோ சொல்றீங்க கௌதம். ஆனா எனக்கு ஒப்பவே இல்ல. இன்னும் எனக்கு வந்து திருப்தி ஆகல. அப்டின்னா தட் இஸ் ஃபைன். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க ஒரு 2 வருஷம், 3 வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம், இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க திரும்ப உங்க கமெண்ட்ட பதிவிடலாம். ரைட்? ஸோ அது தட்ஸ் த திங். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நான் தான் சொன்னேன். இந்த கேள்வி கேட்கிறவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும், காலேஜ் முடிச்சு வேல தேடுறவங்க வரைக்கும் தான் கேட்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினே என்ட்ட வரமாட்டேன்து. ஏன் வந்து வேணான்றீங்க? ஏன் வந்து வேணுன்றீங்க? என்ன கேட்டீங்க அப்டின்னா, வாட் ஐ வில் சே எதுக்கு மார்க்கெட் இருக்கு, அத படிக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நான் வந்துட்டு எனக்கு தமிழ் தெரியும். நான் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் அப்டின்னா, போய் உட்காந்துட்டு நான் கிராமர்ல இருந்து படிக்க ஆரம்பிக்க மாட்டேன். தமிழையே நம்ம அப்டி பண்ணல, தமிழையே நம்ம அப்டி பேசல. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கிட்டு, இல்ல இங்கிலீஷோட பேரண்ட் லாங்குவேஜ் என்னங்கிறத நான் கத்துக்கிட்டா எனக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போயிட்டு இங்கிலீஷ் பேசுவேன்னா நம்மளால முடியாது. இன்னைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். 30,000 சப்ஸ்கிரைபர் அதுல இருக்காங்க. இதுலயே ஒரு காலத்துல இங்கிலீஷ் வீடியோஸும் போட்டது தான். இந்த யூடியூப் சேனல்லயே எனக்கு 70,000 பேர் இன்னும் இங்கிலீஷ் ஃபாலோவர்ஸ், அதாவது அதர் தமிழ் தவிர மித்த லாங்குவேஜஸ் யூசர்ஸ் எனக்கு இருக்காங்க. 12 வருஷம் ஐடிலயும் நான் வந்து இங்கிலீஷ் பேசி, பேசி இது பண்ணியாச்சு. ஸோ என்னோட இங்கிலீஷ்ல கிராமர் இருக்காது. ஐ அம் வெரி ஓப்பன் டூ சே தட். நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் கிராமர் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் நான் பேசுறது ஃபாரின் கிளையண்ட்ஸ்க்கு புரியும். அவங்க பேசுறது எனக்கும் புரியும். ரைட்? ஸோ நான் உட்காந்துட்டு இல்ல நான் கிராமர்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நான் பேசினா மட்டும் தான் நான் உள்ள போவேன்னு யாருமே சொல்றது இல்லையே. எதனால? பிகாஸ் வி நோ அதுக்கு டைம் ஆகும். அண்ட் தட்ஸ் நாட் த ரைட் டைம் டூ டூ. அண்ட் அது மட்டும் நமக்கு வேல கிடையாது. வி ஹேவ் சோ மெனி அதர் ஸ்கில்ஸ் ஆல்சோங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த சி++க்கு வரும்பொழுது மட்டும் இந்த ஒரு டிபேட் இன்னும் போய்க்கிட்டே இருக்கு. இட்ஸ் பீன் லைக் 10, 12 இயர்ஸ் நவ். நான் சொல்றத ஏன் சூப்பர் சீனியர் எனக்கு சொன்ன சூப்பர் சீனியர்னா பாஸ்ட் அவுட் ஆயிட்டு வேல தேடிட்டு இருந்த சீனியரே, நான் 2ண்ட் இயர் படிக்கும்போது நான் கேட்டப்ப சி++ படிங்கன்னாங்க. ரைட். பிகாஸ் அந்த காலேஜுக்குள்ள நடக்கிற விஷயம் அதெல்லாம். இண்டஸ்ட்ரியில வெளில வரும்போது வேற. நான் அதான் சொன்னேன். உங்களுக்கு பிளேஸ்மென்ட்க்கு வராங்களா படிங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டெஸ்ட் அப்டின்னா படிங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இல்ல ஃபர்ஸ்ட் ஜாபே எனக்கு எம்பெடிங் சிஸ்டம் கம்பெனிஸ் தான் வருது. டெஃபினட்டா படிச்சுட்டு உள்ள போயிடுங்க. என்னோட ஃப்ரெண்ட் 2013ல என்னோட பாஸ்ட் அவுட் ஆன பையன் வந்து இன்னொரு எம்பெடிங் சிஸ்டம் கம்பெனில தான் ஹி இஸ் வொர்க்கிங். அப்போ வந்து சி++ல ஸ்டார்ட் பண்ண கரியர். இன்னமும் அதுல தான் இருக்காப்ல. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஸ்டில் ஹி இஸ் வொர்க்கிங் ஆன் தட். டீசென்ட்டான சாலரி. கம்பேர் டூ அதர் டெக் ஸ்டாக் விட அவன் சாலரி கம்மியா தான் இருக்கு. பட் தட்ஸ் ஓகே ஃபார் ஹிம். ஆனா அவனே வந்து என்ன பண்றான், இப்ப இருக்கிற காலகட்டம் பிகாஸ் அந்த டைம்லலாம் எங்களுக்கு லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். பட் ரொம்ப ஃப்ரீக்வென்ட் கிடையாது. த லே ஆஃப் ஹேப்பன்ஸ். பட் இட் இஸ் நாட் தட் ஃப்ரீக்வென்ட் ஆஸ் யூ திங்க். பட் இப்பலாம் பொசுக்குன்னு லே ஆஃப் நடக்குது. அப்ப ஜாப் செக்யூரிட்டி மேட்டர்ஸ். இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு சூழல்ல இப்ப அவன் என்ன பண்றான், அவனே டேட்டா சயன்ஸ், டேட்டா இன்ஜினியர்ன்னு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். சம் யுனிவர்சிட்டில என்ரோல் பண்ணியும் படிச்சுட்டு இருக்கான். ரைட்? நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரைட்? வி ஹேவ் டூ சேஃப்கார்ட் அவர்செல்ஃப். அப்போ இப்ப தான் நீங்க கரியர் ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு 15 வருஷம் மினிமம் 10லிருந்து 15 வருஷம் நீங்க ஐடில நீங்க ஓட்டணும் அப்டின்னா, ஜஸ்ட் வித் திஸ் யூ கான்ட். அததான் நான் சொல்ல வரேன். ரைட்? இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் ட்ரெண்ட் மாறலாம். ஒரு காலத்துல பைத்தானும் போகலாம்.
ரைட்? அப்போ உட்காந்து நான் பைத்தான் தான் படிப்பேன்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது நீங்க. ரைட்? டைம் இருந்தா பண்ணலாம். இல்லைன்னா பண்ண முடியாது. பைத்தான் போகலாம், ஜாவா போகலாம். ஸோ ட்ரெண்ட் என்னன்னு பாருங்க. ஜாப் மார்க்கெட் பேஸ் பண்ணி யூ லேர்ன் இட். இல்லையா என்ட்ட சாலிட் ரெக்வயர்மென்ட் இருக்கு. சி++ படிச்சா அந்த வேலை எனக்கு இருக்குங்கிறாங்கன்னா படிங்க. ரைட்? அத விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதுல நெறைய ரெக்வயர்மென்ட் இருக்கு. இதுல OS டெவலப் பண்ணாங்க. இதுல லினக்ஸ் டெவலப் பண்ணாங்க. அந்த காலத்துல அதுதாங்க இருந்தது. அதனால பண்ணாங்க. ரைட்? இன்னைக்கு இருக்கிற நெறைய லீடிங் அப்ளிகேஷன் ஏன் நீங்க OpenAI மாரி ஒரு எக்ஸாம்பிளோ, இல்ல வந்து Google Gemini எல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்க கூடாது. ரைட்? அதான் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ரைட்? ஸோ இப்ப நெறைய OS ஓட லைப்ரரி மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரிசர்ச் பண்ணுங்க. இட்ஸ் நாட் ஸ்டில் சி அண்ட் சி++. எக்ஸிஸ்டிங் OS ஓட லைப்ரரிஸே நெறைய மாறியாச்சு. ரைட்? ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்லயும் செக்யூரிட்டி இருக்கு. பைத்தான் பேஸ்ட் அப்ளிகேஷன்லயும் தேர் ஆர் செக்யூரிட்டீஸ். ரைட்? அண்ட் ஸ்டில் I am not underestimating C and C++. C and C++ is a most wonderful, highly secured, beautiful language. நான் இல்லைன்னு சொல்லல. அத படிச்சா மித்த லாங்குவேஜ் எல்லாம் ஈஸி தான். பட் தென் அதுக்குன்னு டைம் இருக்கு. செகண்ட் இயர், தேர்ட் இயர்லனா படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஃபைனல் இயர்ல வந்துட்டோ, இல்ல வந்து வேலைக்கு போயிட்டோ நம்ம உட்கார்ந்து அப்ப படிக்கணும்னா, we don't have time to do that. அப்போ அந்த இடத்துல வைஸா யூ ஹேவ் டு திங்க். ஸோ ஐ ஹோப் நான் கம்ப்ளீட் உங்களோட அந்த ஆன்சர்ஸையும் நான் குடுத்துட்டேன்னு. எண்ட் வரைக்கும் நான் இத படிங்க, இத படிக்க வேணாம்னு சொல்லல. when the requirement matters அப்ப C++ படிங்க. இல்ல ரெக்வயர்மென்ட் மேட்டர்ஸ் பைத்தான் படிங்க. நான் சொன்ன மாரி தான் பைத்தான் ஒரு காலத்துல போகலாம். ஜாவாவும் ஒரு காலத்துல அவுட்டேட் ஆகலாம். ஏஐயும் ஒரு காலத்துல அவுட்டேட் ஆகலாம். ரைட்? ஸோ அதனால நீங்க இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்பவும் இதையும் எடுத்து படிக்கிறதுல ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த டைமுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, யூ கேன் கோ வித் பைத்தான் ஆர் ஜாவா கைண்ட் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ். பட் எப்பவுமே நான் என்னோட எல்லா வீடியோலயும் சொல்றது அதுதான். லினக்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. லினக்ஸ் கமெண்ட்ஸ் அது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சர்வர்ஸ்லயும் அதுதான். நீங்க ஃபுல் ஸ்டாக்கா இல்ல வந்து சைபர் செக்யூரிட்டி எதுல போனாலும் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ், லினக்ஸ் தான். 2வது ஏதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஊப்ஸும் இருக்கணும், ஃபங்ஷனல் புரோகிராமிங் இருக்கணும். சரிங்களா? 2. 3வது SQL டேட்டாபேஸ் லாங்குவேஜ் SQL. இது 3 ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வேணாலும் போங்க. நீங்க எந்த டெக்னாலஜி போனாலும் இது 3ம் அடிப்படை. ஓகேங்களா? சரி இந்த 3 இப்ப என்னோட கோர், என் சேனலோட கோர் எல்லாமே டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா, கிளவுட் இதுதான். ஓகேங்களா? நான் வந்து உடனே இந்த 3யும் நீ சொல்ற ஏன்னா இந்த 3க்கு தான் நீ வீடியோ போட்டுருக்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ரைட்? ஸோ இதுக்கான மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் என் சேனல்லயே இருக்கு. நீங்க பார்க்கறதுனா பார்க்கலாம். SQLக்கு 9 ஹார்ஸ் வீடியோஸ் இருக்கு. பைத்தானுக்கு 12 ஹார்ஸ் இருக்கு. அதே மாரி லினக்ஸ்க்கு 4 ஹார்ஸ் இருக்கு. பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டும் 20 ஹார்ஸ்க்கு வீடியோ இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கும் அதே மாரி நிறைய மாஸ்டர் கோர்சஸ் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா AI போட்டுட்டு இருக்கேன். ரைட்? நான் சொன்ன இந்த 3 மந்திரங்கள் மாரி வச்சுக்கோங்க. யூ ஷுட் நோ லினக்ஸ். அண்ட் செகண்ட்லி ஒரு ஃபங்ஷனல் அண்ட் ஆப்ஜெக்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் சேர்ந்து ஒரு லாங்குவேஜா இருந்தா போதும். 3வது SQL. ஓகேங்களா? இத 3யும் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்குள்ள வேணாலும் போங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த மாரி ஒரு ரிசர்ச், ரிஸ்க் எடுக்கிறதுனாலும் நீங்க எடுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ லென்த்தா போனதுக்கு சாரி. பட் வொர்த் வாட்சிங். அண்ட் உங்க கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ நீங்க நிஜமாவே என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ் ஐ என்ஜாய்ட் இட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு ஒப்பவே இல்ல அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல நீங்களே வந்து உங்க வீடியோக்கு திரும்பவும் நீங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அதே மாரி நான் வந்து நெறைய புக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ₹2ல ஆரம்பிச்சு ₹60 வரைக்கும் நான் புக்ஸ் எல்லாம் நெறைய எழுதிட்டு இருக்கேன். நெறைய ஃப்ரீ புக்ஸ் இருக்கு. போய் பாருங்க. அண்ட் அதெல்லாம் புடிச்சிருந்ததுன்னா நீங்க படிச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ தெரிவிங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனல்ல நெறைய டெக்னாலஜி வீடியோஸ நான் தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 மணி நேரம் தமிழ்ல நான் போட்டிருக்கேன் மாஸ்டர் கோர்ஸ். பைத்தான் 12 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. லினக்ஸ் 4 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. SQL 9 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் தமிழ்ல போட்டிருக்கேன். அதே மாரி கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்காலா, ஜாவா மாரி மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. அதே மாரி ஜென் AI மாஸ்டர் கோர்ஸும் நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். இந்த மாரி நெறைய கோர்சஸ் என்னோட சேனல்ல நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @dataengineeringtamil அங்கேயும் நான் நெறைய வீடியோஸ வந்து நான் வந்து குட்டி குட்டி வீடியோஸ் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாரி உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் குடுக்கிறதுக்கு, தமிழ்ல சொல்லிக் குடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.